ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, மந்த்லி பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்ரி மந்த் நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக நம்ம தான் ஹெல்ப் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மந்த் ஆன் மந்த் அவங்களோட தேவை செலவுகளுக்கு வந்து ஒரு 5,000 இல்லை ஒரு 10,000 என்ன நீடு, என்ன மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் எப்படின்றது உங்களோட பேரண்ட்ஸு, உங்களோட இன்லாஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்குறன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா, இது எப்படி பிளான் பண்ணலாம், அதாவது உங்களோட சேவிங்ஸ்லேருந்து போகாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதாவது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 5 lakhs போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 lakhsக்கு வந்து பேங்க் வந்து ஒரு 6% வட்டி இல்லைனா 6.5% வட்டின்றது சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நீங்கள் வந்து மந்த்லி பே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது அந்த 6.5 இன்ட்ரெஸ்ட் ஆனது 5 lakhsக்கு வந்து வரக்கூடிய வட்டி வந்து எனக்கு டிவைட் பண்ணி 12 monthஸில் வந்து டிவைட் பண்ணிவிட்டு மந்த் ஆன் மந்த்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மந்த் அவங்க ஒரு டேட் வச்சுருப்பாங்க, 27 or 28, எந்த டேட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அவங்க வந்து க்ரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலம் என்னென்னா, நீங்கள் போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்டான அமௌண்ட் அப்படியே தான் இருக்குது. அதாவது உங்களிடம் இருந்து ஒரு காசும் போகல. உங்கள் போட்ட காசுலேருந்து வர வட்டியானது பிரித்து உங்களுடைய இன்லாஸ்க்கும் உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் நீடு என்னவோ இருக்கோ அதுக்கு மந்த் ஆன் மந்த்து டான் சொல்லி மந்த் எண்டில் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும். இது மூலம் என்ன அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து மந்த் ஆன் மந்த்து எப்பப்பா பணம் போடுறேன்னு ஒரு கேள்வியும் இருக்காது. அதே மாதிரி நாம்ளும் வந்து ஐயோ மறந்துட்டேன், வேலை பிஸியில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நாம் வந்து எப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு உங்களை ஸ்டார்ட் பண்ண செய்யுங்க. அது இல்லாமல் ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் நிறைய வட்டி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடாதீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் போடும்போது பிரித்து போடுங்க. 3 இல்லை 4 பங்காக பிரித்து போடுங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு 20 lakhs போகிறீங்கன்னா 5 4 ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டானது உங்களோட எமர்ஜென்சி தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு காமிங்க, அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது மூலம் நீங்கள் வந்து அவங்களோட தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேவிங்ஸ்லேருந்து வர வட்டியானது அவங்கள பாதுகாக்கும். உங்களோட சேவிங்ஸ் ஆனது அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். அது வரைக்கும் பாய்.